ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு இந்த ஒரு ஸ்டோரி. கடைசியாக சேரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது சந்தியா தான் அப்படிங்கிற முடிவு கிடைச்சாச்சு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் சந்தியா தன்னுடைய காதலை சேரன் கிட்ட தெரிவிக்கிறாங்க. புரோக்கரை கூப்பிட்டு எனக்கு பொண்ணு பாருங்கள், என்னோட தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் நடக்கணும், சீக்கிரமாகவே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து வீடு சின்னதாக இருக்குது, இத்தனை தம்பிங்க இருக்கிறதுனால எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லிடுறாங்க. இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அனிஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லி அனிஷ் சொல்ல தன்னுடைய தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி, அந்த பொண்ணை நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அந்த பொண்ணுமே என்ன அப்படி பார்க்கலன்னு சொல்லி சேரன் சொல்ல, இந்த சந்தியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சந்தியா உங்களை விரும்புகிறதா என்கிட்ட சொல்லிச்சு, அதனால தான் கேட்குறேன்னு சொல்லி அனிஷ் வந்து சொல்கிறாரு. இது கேட்டு சேரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தன்னை பிடிச்சிருக்கதா சந்தியா சொன்ன விஷயத்த உடனே வந்து வீட்டுக்கு போன உடனே சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சந்தியா ரொம்பவே நல்ல பொண்ணு, சந்தியாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு சொல்லி சோழன் என்ன சொல்கிறாரு, நிலாவுமே சந்தியா நல்ல பொண்ணு அப்படின்றாங்க. என்னால் அதை யோசிக்கவே முடியலன்னு சொல்லி சேரன் சொல்ல, பாண்டியன் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல, ஸோ என்ன அப்கமிங்கில் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.